சலோம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் காண்போம். கிறிஸ்தவர்கள் அநேகர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றுதான் சலோம் என்ற வார்த்தை. சலோம் என்ற எபிரேய வார்த்தைக்கு சமாதானம் என்று பொருள். சமாதானம் என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் 350க்கும் மேற்பட்ட முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சமாதானம் என்ற வார்த்தையை ஒரு வாழ்த்துதல் கூறும் வார்த்தையாகவே எபிரேயர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 6வது வசனம், தாவீது நாபாலை வாழ்த்தும்படியாக இப்படி சொல்கிறார்: நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. தாவீது சமாதானத்தை வாழ்த்துதல் கூறும் வார்த்தையாக பயன்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இவ்விதமாக சொல்லிக் கொடுக்கிறார்: ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானம் என்ற வார்த்தையை வாழ்த்துதல் கூறும் வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் மட்டுமில்லை, இஸ்லாமியர்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது சலாம் அலைக்கும் என்று சொல்லுவார்கள். அதாவது சமாதானம் உங்கள் மீது இருப்பதாக என்று அர்த்தம். அது மட்டுமில்லை, இதை கேட்கிற எதிரில் உள்ள நபர் வலைக்கும் சலாம், உங்கள் மீதும் சமாதானம் இருப்பதாக என்று சொல்லுவார்கள். சலாம் என்ற வார்த்தை ஒரு வாழ்த்துதல் கூறும் வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.